அமைச்சர்கள் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசுவது சமூக நீதி நாங்க தான் காப்பாற்றுவோம் சொல்லுகிறார். ஒரு கூட்டத்திலே ஒரு பட்டியலினை சேர்ந்த ஒருவர் அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது முன்னாள் அமைச்சர் ஆகிவிட்டார். அவர் பேசுகிறார், நீங்க என்ன எஸ்சியா அப்படிங்கிறார். கேட்டாரா இல்லையா? எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசமான வார்த்தை. ஒருவரை எப்படி இழிவுபடுத்தி பேச வேண்டும் என்று இவர் எண்ணினதே தப்பு. ஒரு அமைச்சராக இருந்து, ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருந்து, அவர் உயர்ந்த படிப்பு படித்தவர். அப்படி இருந்தும் கூட மேடை நாகரிகம் இல்லாம ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த பெண்ணை ஏளனமாக கொச்சைப்படுத்தி பேசியது எவராலும் மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியுமா? அதே போல திண்டிவனம் இந்த 3 நாளைக்கு முந்தி நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கின்ற திண்டிவனத்தில் அங்க நகராட்சியில் பணிபுரிகின்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். அவரை நகராட்சி ஆணையாளர் அலுவலகத்துக்குள் வர சொல்லி, அறைக்கு வர சொல்லி, அங்கே இருந்த பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி அந்த பட்டியலத்தைச் சேர்ந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்த பெண் கவுன்சிலருடைய காலை பிடித்து கதறுகின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கப்பட்டது. ஆக இவர்களெல்லாம் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடியவர்கள். பாதுகாக்கக்கூடியவர்களா? ஆக ஏழைகள் என்று சொன்னால் இலக்காரமாக பார்க்கின்ற கட்சி திமுக கட்சி. பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, ஏளனமாக பார்ப்பது, ஏளனமாக பேசுவது, இப்படி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே தகுந்த பதிலடி நீங்கள் கொடுப்பீர்களா? அதோட இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. நான் பல பொதுக்கூட்டத்தில் இதை பேசி வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை, அதை இந்த அரசுக்கு சுட்டிக்காட்டினோம். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதனால் ஏழைகள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அதை கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு பல முறை சட்டமன்றத்திலே நாங்கள் பேசினோம். ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 52 மாத காலம் உருண்டோடி விட்டது. இதிலே போதைப்பொருள் விற்பனை அமோகமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே ஏற்பட்டுவிட்டது. இந்த போதைப் பொருளால் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.